அண்மை செய்தி. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். விவரங்கள் என்ன? பதிவு பண்ணலாம். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையினுடைய பிரதான சாலைகளில் இளைஞர்கள் பலர் பைக் ரேஸில் ஈடுபடக்கூடிய சம்பவம் நடக்கும். இதனால் விபத்து போன்ற சம்பவங்களும் நடக்கிறது. எனவே இவற்றை கண்காணித்து முழுமையாக நடவடிக்கை எடுப்பதற்காக 165 இடங்கள்ல சோதனை சாவடிகள் அமைக்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் தினமான நேற்று இரவும் கூட பல்வேறு இடங்களில் இது போன்ற பைக் ரேஸ் பந்தயங்கள்லாம் நடந்தது. அதுல 45 பைக்குகள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது இன்னும் அதிகமாக இது போன்ற பைக் ரேஸில் ஈடுபடுவார்கள் என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதற்கு முன்பு பைக் ரேஸ் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இது போன்ற இளைஞர்களை கண்டறிந்து அவர்களிடம் உத்தரவாத பத்திரம் எழுதி வாங்கிக் கொண்டு, உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் பைக் ரேஸிற்காக தயாராகி வந்த நபர்களிடம் விசாரித்து அவர்களிடமிருந்து மொத்தமாக 45 பைக்குகள், நேற்று இரவு பைக் ரேஸில் ஈடுபட்ட நபர்கள் மற்றும் இது போன்ற பைக் ரேஸிற்கு தயாராகி வந்த நபர்களிடமிருந்து 45 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. புத்தாண்டை முன்னிட்டு இது போன்ற பைக் ரேஸில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.